ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, மார்கழி வந்து 3ஆம் நாள். இன்னைக்கு வந்து கரெக்டாக 3:50க்கெல்லாம் எழுந்தாச்சு. எழுந்து எல்லாம் வாசல்லாம் பெருக்கி, சாணமெல்லாம் போட்டு மெழுகியாச்சு. படிக்கிட்ட வந்து வாசல் படி இருக்க இடத்துல வந்து படிக்கிட்ட வந்து மஞ்சள் பூசி, படிக்கோலம் போடலான்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டுட்ருந்தேன். 3 நாளாவே படிக்கு மட்டும் சிம்பிளாக படிக்கோலம் மட்டும் போட்டுட்ருக்கேன். அப்புறம் தாமரையெல்லாம் அழகா வந்து போட்டு அதுக்கு கலர்லாம் கொடுக்குற மாதிரி. ஏன்னா வந்து சின்னதா தான் போட முடியும். நாங்கள் வந்து நடக்கிற இடத்துல வந்து தடம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால வந்து பெருசாக கோலம்லாம் போட முடியாது. ஏன்னா நான் இருக்க வீட்டை தாண்டி 2 வீட்டை தாண்டி போவாங்க. அதனால் கோலம்லாம் வந்து மிதிப்படும். அதனால் சிம்பிளாக தான் வந்து போட முடியுங்கிறதுனால இப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட ஆரம்பிச்சிட்டோம். மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா 16வது வருஷமாக நாங்கள் வந்து விளக்கு வைக்கிறோம் படிக்கு. இது எப்போதுமே வந்து கார்த்திகை கடைசியிலேருந்து வைப்போம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, கார்த்திகை முதலீட்டுக்கு இருந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து மார்கழி 3ஆம் நாள். கரெக்டாக இன்றைக்கி 5:45க்கெல்லாம் விளக்கு ஏற்றியாச்சு. கோலமும் அழகாக வந்து போட்டாச்சு. இன்றைக்கி வந்து கோவிலுக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஒரு யோசனையோடையே இருந்தேன். அப்புறமேட்டு தான் வந்துட்டு டக்குன்னு ஞாபகம் வந்தது. சரி இன்றைக்கி வெண்பொங்கல் செஞ்சிடலாம். சீரகம், மிளகெல்லாம் போட்டு பனிக்கு நல்லா இதமாக இருக்கும், நல்லா காரமாக அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் செய்யலான்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. இன்றைக்கி நான் போட்ட படிக்கோலம் இதுதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை தட்டி விட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் குக்கரில் தான் வந்து வச்சு விட்டேன். பச்சை அரிசி போட்டு பாசிப்பருப்பெல்லாம் போட்டு வச்சு விட்டேன். சாப்பாடு நல்லா கொலன்னு குழஞ்சிருச்சு. சரி குழஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எப்பயுமே வந்து ஒன்றா வைக்க மாட்டேன். இப்படி தான் சாப்பாடு தனியாக குழைய விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நெய்யில் வந்து வறுத்து எடுத்துப்பேன். அதேமாரி நெய் வந்து ஊற்றி இன்றைக்கி வந்து பச்சை மிளகா எமர்ஜென்சியாக காலையில் தான் டக்குன்னு யோசனை வந்தது. சாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய வெண்பொங்கல். அதனால் பச்சை மிளகாய் எதுவும் இல்லை, இஞ்சி இருந்ததுனால இஞ்சி வந்து நல்லா பொடியாக நிறைய கட் பண்ணிக்கிட்டேன். அதேமாரி மிளகும் நிறையா இருந்தது. சரி இந்த காரமே போதும், சரியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் இதையே வச்சுக்கலாம், பச்சை மிளகாய் இல்லைன்னா போயிட்டு போகுதுன்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா இஞ்சி வந்து ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்து கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிட்டேன். அப்புறமேட்டு சீரகத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா, சீரகத்தில் வந்து பொடுசாக வந்து கல்லெல்லாம் இருக்குது. அதனால் வந்து நான் சீரகத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து கோவிலில் கொடுக்குறவங்களுக்கு அது வந்து பல்லில் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரகம், மிளகு எல்லாம் போட்டு நல்லா நெய்யில் நல்லா வதங்க விட்டதோடனே சாப்பாடு குழையும் போதே வந்து உப்பு எல்லாம் போட்டு குழைய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் நெய்யில் வந்து இந்த மசாலாங்கள்லாம் நான் வந்து போட்டு வதக்கிறதுனால இதுலேயுமே வந்து லைட்டாக நான் உப்பு சேர்த்திக்கிட்டதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வதக்கினதை எடுத்து கொட்டிக்கிட்டேன். முந்திரியும் இல்லை, சரி இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உப்பு போட்டது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோவிலுக்கு நெய்வேத்தியம் கொண்டு போய் கொடுத்தாச்சு.